திருப்பாவை பாசுரம் 30. வங்கக்கடல் கடைந்த மாதவன். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி அங்கு பறைகொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமை இங்கு இப்பரிசு உரைப்பார் ஈரிரண்டு மால் வளர்த்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் ஏலோரெம்பாவாய். 29வது திருப்பாசுரத்தில் திருப்பாவையின் தனி பெரும் பொருள் சத்தான பொருள் விளக்கப்பட்டு விட்டது. இந்த 30வது திருப்பாசுரத்தில் ஒரு முத்தாய்ப்பு, அதுவும் முத்தான முத்தாய்ப்பு. திருப்பாவை 30 பாடல்களையும் தப்பாமல் படிப்பவர் எங்கும் எப்பொழுதும் கண்ணனின் கணக்கில்லாத கருணையினை பெற்று இன்புறுவர் என்பதனை இந்த இறுதி திருப்பாசுரம் நமக்கு தெரிவிக்கின்றது. தேவர்கள் திருப்பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள். இதற்கு தன் திருமேனி நோக பாடுபட்டவன் கண்ணன். விரும்புகின்றவர்கள் எப்பொருளை விரும்புகின்றார்களோ அப்பொருளை கொடுக்கும் ஆற்றல் உடையவனாக விளங்குகின்றான் கண்ணன். விண்ணவர் விரும்பிய அந்த கடலமுதம் வங்கக்கடல் கடைந்த மாதவனால் கேசவனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. தேவர்கள் கண்ணன் உதவியால் அமுதம் வேண்டினார்கள். ஆனால் திருவாய்ப்பாடி பெண்களோ தாங்கள் உண்ணும் அமுதமாகிய கண்ணனையே வேண்டினார்கள். எனவே விண்ணவரை காட்டிலும் மன்னவராகிய ஆயர்பாடி ஆயர்குல பெண்கள் பலபடி மேலானவர்கள். என்றைக்கும் தித்திக்கும் தெல்லமுதை என்றோ அவர்கள் வேண்டி பெற்றார்கள். அப்படிப்பட்ட பெண்களை திங்கள் திருமுகத்து சேயிழையார் என்கிறார் ஆண்டாள். இத்தகைய பெருமை வாய்ந்த சந்திரனை போல குளிர்ந்த முகம் கொண்ட அணிகலன்கள் அணிந்த பெண்கள் கண்ணனை கண்டு இறந்து கேட்டு பாவை நோன்புக்கு பறையினை பெற்று கொண்ட வழிவகையினை திருப்பாவை புலப்படுத்துகின்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வாழ்ந்த தாமரை மலர்களாலான குளிர்ந்த மாலையினை சூடிய பட்டர்பிரான் என வழங்கப்பெறும் பெரியாழ்வாரின் அருமை திருமகளான ஆண்டாள் கூட்டம் கூட்டமாக மகளிர் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய தமிழ் பாமாலையினால் அமைந்துள்ள 30 பாசுரங்களையும் தப்பாமல் சொல்பவர் திருமாலிடம் சிறப்பான பரிசினை பெறுவார்கள். அப்பரிசானது எங்கும் எப்பொழுதும் அவனுடைய திருவருளை பெற்று இந்த உலகத்திலே நீண்ட நெடுங்காலம் இன்புற்று வாழும் பேற்றினை பெறுவார்கள் என்பது. இந்த திருப்பாசுரம் திருப்பாவையை கற்றவர்கள் எம்பெருமான் திருவருளால் எங்கும் எப்பொழுதும் திருவருள் பெற்று மகிழ்ந்து வாழ்வர் என்பதை குறிப்பிடுகின்றது. இதனை பலச்சுருதி என்பர் வைணவ பெரியோர். ஆண்டாள் தான் இயற்றிய பாட்டி என்று தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதால் இந்த இறுதி திருப்பாசுரத்தினை திருநாம பாட்டு என்றும் பெரியோர் கூறுவர். எனவே பாதங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாக்கும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. எனவே கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 திருப்பாவையினை ஓதி எம்பெருமான் திருவருள் பெற்று என்றும் எங்கும் எவரும் உயலாம் என்று கூறிக்கொண்டு திருப்பாவை 30 பாடல்களை இனிதுடன் முடிப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.